பெரிய செடிகள் நடவு பண்ணனால அவருக்கு அதில் முழு நம்பிக்கையும் திருப்தியும் வந்ததுனால திருப்பி எனக்கு வைக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பெருசாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க. அதுக்காக தான் நம்ம தோட்டத்துலேருந்து இப்போ பெரிய செடிகள் பாக்கு மரம் அப்புறம் வந்து தென்னை மரம் எல்லாமே ஏற்கனவே நட்டதை விட பெரிய செடிகள் எடுத்துகிட்டு போகிறோம். கீரை எப்பவும் இருக்கிற மாதிரி விடணும். இப்போ மண்கலவை போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த தோட்டத்தில் வந்து இந்த மண்கலவை தான் அதை உயிர்கெடுத்து காப்பாற்றி வந்திருக்கு இந்த செடிகளை. இன்னும் கூட கை கட்டுற தூரம் இந்த மாதிரி கோணி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பிடிக்கும்போது இந்த கோணி மேலேயும் நினச்சி விடணும். எப்படி இருக்கு? சூப்பர். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி மூலமாக உத்திரமேரூர் பகுதியில் நவம்பர் மாதம் 2025 அப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம் செடிகள் வச்சு. இப்போ அந்த தோட்டத்தில் வந்து நம்ம பெரிய பெரிய செடிகள் நடவு பண்ணோம். அது பெரிய செடிகளை நடவு பண்ணும்போது அப்போவே சொன்னோம், இந்த பெரிய செடிகள் நடவு பண்ணால் கண்டிப்பாக 3 மாதத்தில் அதுக்கு வேர் பிடிச்சோன்னா நம்ம உரங்கள் வைக்க ஆரம்பிச்சிடணும்னு சொன்னோம். அந்த உரம் வைக்கிற பணியை இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுபோக அந்த கஸ்டமருக்கு ஏற்கனவே நம்ம பெரிய செடிகள் நடவு பண்ணனால அவருக்கு அதில் முழு நம்பிக்கையும் திருப்தியும் வந்ததுனால திருப்பி எனக்கு வைக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பெருசாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க. அதுக்காக தான் நம்ம தோட்டத்துலேருந்து இப்போ பெரிய செடிகள் பாக்கு மரம் அப்புறம் வந்து தென்னை மரம் எல்லாமே ஏற்கனவே நட்டதை விட பெரிய செடிகள் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் பராமரிச்சுட்டு வந்த செடிகள். இது வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி கஸ்டமர் கேட்கும்போது கொடுக்குறதுக்காக வளர்த்த செடிகள் தான். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நட்ட செடிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம், அதுக்கு உரம் எப்படி வைக்கிறோங்கிறதையும் பார்க்கலாம். இந்த செடிகளை நம்ம எடுத்துகிட்டு போகிற செடிகளை எப்படி நடுறதுங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் எத்தனை செடிகள்லாம் இப்போ இந்த பண்ணை தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஒரு வயல் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது பிளைனாக இருந்தது, எந்த செடிகளும் கிடையாது. நம்ம இந்த இவ்வளோ மரங்களை நட்டிருக்கோம். கரெக்டாக 85 days ஆகுது, 3 மாதம் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா எல்லாமே செடிகளுமே நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்ம் போயிட்டு வந்தேன். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நட்டதில் நிறைய செடிகள் டேமேஜ் ஆயிருந்தது. ஆனால் நட்ட டேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் டிஃப்ரென்ஸு. மண் இதை விட நல்ல மண். இதில் வந்து நம்மளுடைய பராமரிப்பு தான். அதாவது செடிகளை வளர்க்குறதுங்கிற விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது. நம்ம டெய்லி அதை வாட்ச் பண்ணணும். நம்ம வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னாக்க இங்கே நம்ம யாராவது பார்த்துக்கிறவங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான், அதாவது அவங்க தண்ணி ஊற்றுனாங்களா இல்லைனா அதுக்கு ஏதாவது களை ஏதாவது எடுத்து விட்டாங்களாங்கிறது நமக்கு நேரடி பார்வை இல்லைன்னாக்கா அந்த செடிகள் கொஞ்சம் பராமரிப்பு, அந்த செடிகள் கொஞ்சம் வளர்கிறது கஷ்டம்தான். அதுதான் நான் முதல்ல சொன்ன ஒரு பண்ணை தோட்டத்தில் அந்த பராமரிப்பு சரியில்லாதனால செடிகள் காஞ்சி போயிருக்கு. ஆனால் இதில் ஒரு செடி கூட காயலை. இது வந்து அவங்க உடனே ட்ரிப் போட்டாங்க. நம்ம செடி நடும்போது ட்ரிப் லைன்லாம் இல்லை, அதுக்கப்புறம் உடனே ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க. அதனால் கரெக்டான அளவு தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்குது. அந்த நீர் நிர்வாகம் நல்லா இருக்கிறதுனால நல்லா வந்திருக்கு. இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்திருக்கு. மழையை வந்து பெய்திருக்கு, வெயிலும் இருக்குது. ஆனால் வெயில் கம்மி தான். அந்த மழை பெய்யும் போது கூட அந்த செடிகள் பழுதாகலை. இவ்வளோக்கும் மண் ஒன்றும் சிறப்பான மண் கிடையாது. பாருங்கள், இந்த வெள்ளை மண்ணை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வந்து கலர் மண் தான். இந்த இருக்கு இல்லையா, பாருங்கள், ஒரு சுண்ணாம்பு மாதிரி இருக்குது. இந்த மண்ணில் தான் வச்சுருக்கோம் செடி. நம்ம வைக்கும்போது நம்ம நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய மண் கலவை பயன்படுத்துகிறோம். அது கூட வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செடிக்கும் 3 மூட்டை 4 மூட்டை போட்டோம். ஏன்னா மண் நல்லா இல்லாதனால. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர் வந்து அந்த மண் கலவையில் இருக்க சத்துக்களை எடுத்து வளரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதாவது அதுக்கு வளர முடியலைன்னா கூட வளரும். அதுக்காக தான் நம்ம மண் கலவையை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பிரச்சனையான இடங்களில் மண் பிரச்சனை இருக்குன்னா நம்ம நல்ல மண் கலவை பயன்படுத்துனீங்கன்னா செடிகள் வந்து நல்லாவே வரும். இது வந்து பண்ணை தோட்டங்கிறது மாறி இப்போ பண்ணை வீடாக மாறிடுச்சு பாருங்கள். அந்த செடிகள் வந்து பராமரிக்கணும், நம்ம இங்கே தங்கியிருந்தால் தான் அதை சரியாக பராமரிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த கஸ்டமர் வந்து ஒரு வீடையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்த போனால் தங்கிக்கலாம், ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா கூட தங்கிலாங்கிறதுக்காக ஒரு அழகான வீடையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் போட்டிருந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு அதோடைய தோட்டங்கள்லாம் வச்சு காமிச்சோம். இந்த மாதிரி பண்ணை தோட்டங்களில் வந்து பண்ணை வீடுகளை கட்டும்போது இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு ஆசை வரும். இப்போது முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசைகள்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நிறைய யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நம்ம தோட்டத்திலே போய் நம்மளே காய் பறிக்கணும், நம்மளே அங்கே பறித்து சமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அடுத்த ஆசை இப்போ உள்ள ஜனங்களுக்கு அதுதான் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பண்ணை தோட்டம் பண்ணை வீடுகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு வெரைட்டி நட்டுருக்கும் பாருங்கள். இது அல்போன்சா கிங் ஆஃப் மேங்கோங்கிற வெரைட்டி. இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய வெரைட்டி. நம்ம நடும்போதே கொஞ்சம் பெரிய செடியாக நட்டதுனால அதுக்கப்புறமா வேர் பிடிச்சி பூக்கள் வந்து காய்களும் வந்திருக்கு. இந்த சீசன்லேயே இந்த கஸ்டமர் கண்டிப்பாக ஒரு 5 பழமாவது இதில் சாப்பிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், பிஞ்சிலாம் இருக்குது பாருங்கள். எல்லா பூவுமே பிஞ்சியாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுவே இந்த தோட்டம் வடிவமைக்கிறதுல கூட ஒரு லைன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவது முறையாக நட்டிருக்கோம். ஒரு மரத்துக்கு மரம் 15 அடி இடைவெளி இருக்கிற மாதிரியும் நடுவில் ஒரு கொய்யா அந்த மாதிரி செடிகளாக நடவு பண்ணியிருக்கோம். இந்த மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மண். இந்த பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த உளுந்து பயிர் விதைச்சிருக்காங்க. இந்த உளுந்தெல்லாம் என்ன ஊக்கமாக வந்திருக்கு, ஒரு ஊக்கமே இல்லை அதில். அதாவது ஒரு திரட்சியாக வரல, நாம வருது. இதில் வந்து விதைகள் வந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் இதில் பருப்புகள் இருக்காது. அதை பருப்பில் வந்து விதைகள் இருக்காது.
அந்த மாதிரி ஒரு வளமில்லாத பூமி தான். இந்த வளமில்லாத பூமியில நம்ம இப்போ உருவாக்குறோம். அதுதான் பெரிய விஷயம். எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளையை படிக்க வைக்கிறது திறமை இல்லை, படிக்காத பிள்ளையை படிக்க வைக்கிறது தான் திறமை. அதேமாதிரி தான் ஒரு செடியை வளர்க்க முடியாத இடத்துல நம்ம ஒரு செடி வளர்த்தோம்னா அது ஒரு வெற்றி தான். ஏன்னா நாட்டில் நிறைய இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து இதே மாதிரி வளமில்லாத நிலங்களாக தான் இருக்குது. அந்த மாதிரி நிலங்களை இந்த மாதிரி முறையில் மாற்றி அமைச்சாக்க நமக்கு நாட்டுக்கு ஒரு நல்லது, எல்லாரும் தனிப்பட்ட நபருக்குமே நல்லது தான். அது போல் பார்த்தீங்கன்னா அந்த மாமரம்லாம் நல்லா வருது. இந்த கொய்யாவை பாருங்கள், இலையெல்லாம் கருகுது. இப்போ இதை பார்த்த உடனே எங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அது காரணம் என்ன, அந்த உப்புத்தன்மை தான். ஒன்லே தண்ணீர் வந்து உப்புத்தன்மையோடு இருக்கும், இல்லைனா மண் உப்புத்தன்மையாக இருக்கும். அப்படி உப்புத்தன்மை இருந்ததுன்னா அது என்ன ஆகுன்னா, அந்த வேர் வளரும் போது வேரில் வந்து உள்பகுதியில் எப்படி ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எப்படி ரத்த குழாய் அடைக்குதோ அதே மாதிரி இந்த வேரை வந்து இந்த உப்பு அடைச்சிக்கும். அப்போ வந்து சத்துக்கள் போகாது, தண்ணி போகாது. அப்போ என்ன பண்ணும், தண்ணி போகலை, சாப்பாடு போகலைனாக்கா அது வந்து இலை கருக தான் செய்யும். இதுமாரி தான் ஆகும். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ரெமெடி, இதுக்கு மண்புழு உரம், எரு இதெல்லாம் திரும்பவும் போட்டு அதை ரீப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அதை கவனித்து பராமரிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். ஒன்றும் முடியாத விஷயம் கிடையாது, கொஞ்சம் மெனக்கிடணும். இந்த கஸ்டமருக்கே இன்னும் ஒரு சில செடிகள் கேட்டிருந்தாங்க, முக்கியமாக மியாசாக்கி கேட்டிருந்தாங்க. மியாசாக்கியில் இது பெரிய செடி, பூக்களோடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வைக்கும்போது சின்ன செடியாக வச்சோம், அதனால் அவங்களுக்கு உடனடியாக அந்த பழம் சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் பெரிய செடியாக கொடுங்க, பூ பிஞ்சியோடு கொடுங்கன்னாங்க. இது பெரிய செடி, இந்த வருஷம் இதில் 2-3 பழமாவது காய்க்கும். அதேமாதிரி டிம்பர் ட்ரீயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நடவு பண்ணியிருக்கோம், இருந்தாலும் சில இடங்களில் நடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால டிம்பர் செடியில் மகாகனி, கொய்யா அந்த மாதிரி எல்லா செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையும் இன்னைக்கு நடவு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்கு மரத்தை நடுறோம். இந்த பாக்கு மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் இருக்குது, ஒரு 15 அடிக்கு மேலே உயரம் இருக்கிறதுனால நம்ம முதல்ல வந்து ஒரு கொம்பை வச்சு கட்டிடுறோம். ஏன்னு கேட்டால் அது வளையாமல் இருக்கணும், பெண்ட் ஆகும். இல்லைனாக்கா காற்றடிக்கும் போது மரம் ஒடிஞ்சிட கூட வாய்ப்பு உண்டு. அதனால் அதில் 3-4 இடத்துல சணல் கொண்டு கட்டிடுறோம். இது வந்து சணல் கொஞ்சம் நாளில் மக்கிடும், இல்லைனா நம்ம ஒரு 4 மாதம் கழித்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த சணலை. இப்போ இந்த செடி வைக்கிற முன்னாடி நம்ம இந்த குழியினுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் மேல் மண் போட்டிருக்கோம், ஒரு 3/4 அடிக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் செடியை குழிக்குள்ளே இறக்குறோம். பாருங்கள், இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஹைட்டில் இருக்குது. நம்ம முறையாக எப்படி ஒரு செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நடணுமோ, இது ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான். ஒரு டிரான்ஸ்பிளான்டிங் சொல்லுவாங்களே, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டிங் அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம சேஃப்டியாக பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து இதுக்கு முறையாக தண்ணி விடணும், ஈரம் எப்பவும் இருக்கிற மாதிரி விடணும். இப்போ மண்கலவை போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த தோட்டத்தில் வந்து இந்த மண்கலவை தான் அதை உயிர்கெடுத்து காப்பாற்றி வந்திருக்கு இந்த செடிகளை. இது நம்ம க்ரீனர் நர்சரியில் ஒரு 25 கிலோ பேக் வந்து 200 ரூபாய்னு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்கலவையில் 7 வகையான உரங்கள் இருக்குது. அதாவது மண்புழு உரம், மாட்டு சாணம், அப்புறம் வந்து பயோ ஃபெர்டிலைசர், அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி எல்லாமே கலந்துருக்கும். போன் மீல் கூட கலந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு உரக்கலவை இதை நம்ம சைடில் போடுறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வளரக்கூடிய வேர் வந்து இந்த சத்துக்களை எடுத்துக்கும். இப்போ நம்ம செடியை நட்டு அதுக்கப்புறம் பாத்தியும் கட்டிட்டோம். இதில் வந்து உயிர் தண்ணி விடணும், உடனடியாக விடணும். அந்த உயிர் தண்ணி ஃபஸ்ட்டு விடுறது அந்த பழம் ஃபுல்லாகவே நிரம்புற மாதிரி விடணும். இப்போ இந்த செடி நட்டதுக்கப்புறம் நம்ம இந்த நூல் கோணியால் இதை சுற்றி ஒரு கட்டு போடணும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து இந்த மரத்தண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை மேலே வெயில் படாது. வெயில் பட்டால் என்ன ஆகும்னா இதில் இருக்க தண்ணி சத்துலாம் ஆவி ஆகிடும். அப்போ செடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பனிக்காலம் தான், இருந்தாலும் நம்ம இதை பண்ணணும். இன்னும் கூட கை கட்டுற தூரம் இந்த மாதிரி கோணி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பிடிக்கும்போது இந்த கோணி மேலேயும் நினச்சி விடணும். நம்ம புதுசாக வீடு கட்டுறவங்க பில்லரில் கோணி சுற்றுவாங்க தெரியுங்களா, அதே மாதிரி. ஏன்னா அந்த ஈரம் அப்போ தான் நிற்கும். அப்போ பில்லர் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இந்த மரத்துக்கும் அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 2 வேளை தண்ணி பிடிக்கணும். ஆரம்ப காலத்தில் 2 வேளை, காலையிலையும் சாயந்தரம் தண்ணி பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேர் இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கோணியை எடுத்துடலாம், அந்த கட்டெல்லாம் பிரித்து விட்டுலாம், சூப்பராக ஆகிடும். அதையும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நடும்போது உள்ள வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மரம் நடும்போது நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, அதாவது இந்த மரம் எங்கே வரப்போகுதுன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். பாருங்கள், 3 மாதத்தில் இதுக்கு நம்ம உரம் வைக்கணும்னு சொன்னோம். இப்போ இதுக்கு வந்து உரம் வைக்கிறதுக்கு தான் பழம் எடுக்கிறோம். இப்போ சின்ன செடியாக இருக்கிறனாலும் நம்ம செடியை ஒட்டியே பழம் எடுத்துருக்கோம். இனி மரம் வளர வளர நம்ம கொஞ்சம் வெளிப்பக்கமாக அந்த தண்ணி விடுற பகுதியை கொண்டு போகலாம், உரம் வைக்கிறதையும் எட்ட கொண்டு போகலாம். மரத்தோடைய வயசு பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆயிடுச்சு. அப்போ அந்த 2.5 வயசு மரத்துக்கு என்ன உரம் போடணுமோ அது போடணும். பார்த்தீங்கன்னா பழம் எடுத்துட்டோம். இப்போ வந்து 2.5 வயசு மரத்துக்கு போடக்கூடிய கடற்பாசி உரம், இயற்கையான உரம் 2 கிலோ போட்டிருக்கோம். அதுமாதிரி வேப்ப புண்ணாக்கு 2 கிலோ, போன் மீல் 1 கிலோ போட்டிருக்கோம். இந்த 3 உரமும் போட்டிருக்கோம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ இதுமாதிரி பெரிய செடிக்கும் போடணுமா? நீங்கள் நட்ட செடிகளுக்கு இந்த மாதிரி போட தேவையில்லை. இதில் ஒரு 1/2 கிலோ போட்டாலும் போதும். ஒரு 6 மாதத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி இயற்கை உரங்களை போட்டு வளர்த்திங்கன்னா தான் செடிகள் நல்லா வீரியமாக வளரும். இப்போ உரம்லாம் போட்டோம், நம்ம மண் பழத்தை வந்து மூடிடலாம். மூடிட்டு இதுக்கு தண்ணி விடணும். உரங்கள் கரைஞ்சி போகிற மாதிரி, அப்படி கரைஞ்சாதான் அந்த செடி எடுத்துக்கும். அதனால் முழுமையான தண்ணி விடணும்.
இப்போ சாருக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த தாய்லாந்து கொய்யாவில் வந்து அதுலேயே பழம் இருந்தது. சரி, அதை வந்து சாருக்கே கொடுக்கலாம். ஏன்னா நடுறதுக்கு முன்னாடியே பழம் சாப்பிட்டு பார்க்கட்டுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். சந்தோஷம். ஆமாம், தாய்லாந்துலேயே இது பிங்க் வெரைட்டி. இந்த தாய்லாந்து பிங்க் தான் அதிகமாக கமர்ஷியலாக எல்லாருமே விரும்புகிறாங்க. பொதுவாக பெரிய கொய்யா இருந்தால் அதை இனிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அது சப்புன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது அப்படி கலர் இப்போ தான் கொஞ்சம் லைட்டான கலரில் தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் சார். சரி, நீங்கள் முதல்ல உங்கள் தோட்டத்தில் பழம் உள்ள செடியில் சாப்பிட்றீங்க பழம். நம்ம தோட்டத்து செடி. ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்கள், விதையெல்லாம் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாகவே சதை பெற்று அதிகம். பார்த்தீங்களா, வந்து ஃபுல்லாகவே சதை அதிகமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, எப்படி இருக்கு? சூப்பர். அப்போ ஏன் நிறைய பேர் தாய்லாந்து பிங்க் கொய்யான்னா சப்புன்னு இருக்கும்? நான் நிறைய அன்னைக்கு கூட போன வாரோட ஒரு நல்ல ஸ்வீட். ஆமாம், ஒரு கஸ்டமர் சொன்னாங்கல்ல, நான் திண்டிவனம் டோல்கேட்டில் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது வேறவே இருக்கும். அது வேற இல்லை, இதே தான். அவங்க விளைஞ்ச உரம் பறிக்கிறது இல்லை. ரெண்டாவது ரசாயன உரம் போடுவாங்க. முறையான பராமரிப்பு இல்லாத போது அந்த விளைச்சல் சரியில்லைன்னா உங்களுக்கு இனிப்பு இருக்காது. அதே மாதிரி ரசாயன உரம் போட்டால் ரொம்ப பெருசாக வரும். ரொம்ப பெரிய பழங்களையும் யாரும் விரும்புறதில்லை. ஒரு மீடியம் சைஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போது இந்த கொய்யா வந்து நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்க வயசானவங்களும் விரும்புகிறாங்க. நம்மள மாதிரி வயசானவங்க, நம்மளும் சொல்லலாமா? ஒரே வயசு தானே. ஏன்னு கேட்டால் இது பல்ல மாட்டாது. மெயினான விஷயம் வந்து இந்த விலைகள் அதிகமாக இருந்தால் பல்லில் மாட்டிக்கும். அப்போ கொஞ்சம் அவஸ்தையாக இருக்கும். அதனால இந்த கொய்யா விரும்புகிறாங்க விவசாயி. அவரும் சாப்பிட்டு செடியில் இருந்தது. இந்த செடி நம்ம வந்திருக்குல்ல, அந்த செடியிலே இருந்தது. சாப்பிட்டு பாருங்க. குரங்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இன்னைக்குதான் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே சார், இப்போ நம்ம செடிகள் நட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த செடிகள் 3 மாதம் ஆச்சு கரெக்டாக? ஆமாம். இந்த 3 மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரி? நல்ல குரோத். நல்ல குரோத். நீங்கள் பெரிய செடியெல்லாம் கொஞ்சம் சந்தேகப்பட்டீங்களா? சந்தேகப்பட்டதெல்லாம் வருமானு. ஆமாம். இல்லை, அதுக்கு என்ன ஒரு காரணம்னா முதல்ல சொல்லிட்டேன் நான், உங்களுடைய பராமரிப்பு முக்கியம். ஏன்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக உடனே ட்ரிப் இரிகேஷன் போட்டீங்க, டெய்லி வரீங்க இல்லையா? சென்னையிலேருந்து டெய்லி வந்து பார்க்குறீங்க, தண்ணி பாஞ்சிருக்கா பாய்க்கலன்னு பார்க்குறீங்க. அந்த மாதிரி உங்களுடைய கண்காணிப்புனால தான் நான் 3 மாதத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் உங்களுடைய பங்களிப்பு தான் இதில் அதிகம். நம்ம முறையாக இதை மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வருது. ஆனால் சில இடங்களில் ஃபாலோ பண்ண முடியலைன்னா அது ஃபெயில் ஆகிடுது. அந்த மாதிரி தான் உண்மையான விஷயம். இது வரைக்கும் நம்ம இந்த சைட்டில் நட்ட மரங்கள் எப்படி நட்டோம், இப்போ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு என்ன மாதிரி பராமரிக்க போகிறோங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு, அதாவது ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கவங்களும் சரி, புதுசாக வீட்டில் செடிகள் வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா செடிகள் வளர்க்குறதுல எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம க்ரீனா நர்சரி யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 1200 வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எது சம்மந்தமான விஷயங்களை தேடினாலும் அதில் இருக்குது. இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.